குட் ஈவினிங் டு ஆல். லாஸ்ட் கிளாஸ் கண்டினியூவாக இப்போ நம்ம கிளாஸ் பார்க்க போகிறோம். ஹெட்டிங் வந்து புரோட்டோபிளாசம். புரோட்டோபிளாசம் சொல்லக்கூடியது பார்க்கலாம் பாருங்கள். புரோட்டோபிளாசம் அப்படி சொல்லியாச்சுன்னா இஸ் த லிவிங் கண்டென்ட். இது வந்து ஒரு உயிருள்ள பொருள் சொன்னாங்க. புரோட்டோபிளாசம் இஸ் த லிவிங் கண்டென்ட் ஆஃப் த செல். செல்லில் இருக்கக்கூடிய ஒரு செல்லின் உயிருள்ள பொருள் வந்து புரோட்டோபிளாசம் தான். தட் இஸ் சரௌண்டடு பை பிளாஸ்மா மெம்பரேன். இதை சூழ்ந்து இந்த புரோட்டோபிளாசத்தை சூழ்ந்து பிளாஸ்மா மெம்பரேன் காணப்படுது அப்படின்றாங்க. இட் இஸ் கலர்லெஸ். இட் இஸ் ஏ கலர்லெஸ் மெட்டீரியல் தட் எக்ஸிஸ்ட் த்ரூ அவுட் த செல் டூதர் வித் த சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ் அண்டு அதர் ஆர்கல்ஸ். இது வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, புரோட்டோபிளாசம் வந்து ஒரு நிறமற்ற பொருள் சொல்கிறாங்க. இது வந்து செல் முழுவதும் பரவி இருக்கு அப்படின்றாங்க. பாருங்க, புரோட்டோபிளாசம் சொல்லக்கூடியது வந்து இஸ் த லிவிங் கண்டென்ட். லிவிங் கண்டென்ட் ஆஃப் த செல்ஸ் இருக்கான். செல்லில், அதாவது செல்லில் காணப்படக்கூடிய உயிருள்ள பொருள், அதாவது செல்லின் உயிருள்ள பொருள் சொல்லலாம். தட் இஸ் சரௌண்டட் பை த பிளாஸ்மா மெம்பரேன். இதை சூழ்ந்து பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கு. இட் இஸ் எ கலர்லெஸ் மெட்டீரியல் தட் எக்ஸிஸ்ட் த்ரூ அவுட் த செல். இது வந்து செல் முழுவதும் பரவி இருக்குன்றாங்க. இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புரோட்டோபிளாசத்தில் சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ் அண்ட் அதர் ஆர்கனல்ஸ் சொல்லக்கூடிய இந்த இன்னர் ஆர்கனல்லாம் அதில் இருக்குது, புரோட்டோபிளாசம் இருக்குன்றாங்க. புரோட்டோபிளாசம் இஸ் கம்போஸ்டு ஆஃப் மிக்சர் ஆஃப் ஸ்மால் பார்ட்டிகல்ஸ். ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் இது வந்து புரோட்டோபிளாசம் வந்து பார்த்திங்கன்னா சிறிய துகள்களான அயனிகள். அதாவது புரோட்டோபிளாசத்தில் வந்து புரோட்டோபிளாசம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறிய துகள் போன்று. புரோட்டோபிளாசம் இஸ் ஏ கம்போஸ்டு மிக்சர் ஆஃப் ஸ்மால் பார்ட்டிகல்ஸ்னால் சிறிய சிறிய துகள். என்னென்ன துகள்னு பார்த்தீங்கன்னா அயனிகள், such as iron, amino acids, monosaccharides, water, macromolecules like பார்த்தீங்கன்னா நியூக்ளிக் ஆசிட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், லிப்பிட்ஸ் அண்டு பாலிசாக்கரைட்ஸ். அப்போ இந்த புரோட்டோபிளாசம் எதனால் ஆனது அப்படின்னா அப்படி கூட கேட்கலாம். புரோட்டோபிளாசம் இஸ் மரப்பந்துக்கலாம், அல்லது புரோட்டோபிளாசம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, புரோட்டோபிளாசம் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் மிக்சர் ஆஃப் ஸ்மால் பார்ட்டிகல்ஸ். அந்த ஸ்மால் பார்ட்டிகல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அயன்ஸ், அமினோ ஆசிட்ஸ், மோனோசாக்கரைட், வாட்டர், மேக்ரோமாலிகுல்ஸ். மேக்ரோமாலிகுல் சொல்லக்கூடியதில் வந்து நியூக்ளிக் ஆசிட், புரோட்டீன், லிப்பிட்ஸ் அண்டு பாலிசாக்கரைட்ஸ் இதெல்லாம் அதில் காணப்படும் சொன்னாங்க. ஓகேங்களா? இட் இஸ் அப்பியர் கலர்லெஸ் ஜெல்லி லைக். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா கலர்லெஸ் சொல்லியிருக்கான். கலர்ஸ்னா நிறமற்ற தோற்றத்துடன் ஜெல்லி போன்று காணப்படும். நிறமற்றத்தோட ஜெல்லி போன்று லைக் என்னது ஜெலாட்டினஸ்னா ஜெல்லி போன்றுன்னு சொல்லுவாங்க. ஜெல்லி லைக் ஜெலாட்டினஸ். ஜெலாட்டினஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீள் பாகு நிலைன்றாங்க. மீள் பாகு நிலை கொண்ட சொல்லலாம். மீள் பாகு அதாவது பார்த்தீங்கன்னா நெகிழ்வு தன்மை உடையதுன்னு சொல்லுவாங்க. விஸ்கஸ் எலாஸ்டிக் இது வந்து ஒட்டும் தன்மை, அதிக வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டும் தன்மை உடையது அப்படின்னு சொல்லுவாங்க. மீள் பாகு நிலை சொல்லுவாங்க. இது அதிக எண்ணிக்கையிலான வாக்கியூவல் கொண்டுள்ளதால் நுரை போன்று காணப்படும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்கஸ் எலாஸ்டிக்னா ஒட்டும், மீள் பாகுன்னா ஜெலாட்டினஸ்னா அது வந்து ஜெல்லி போன்று இருக்குன்றாங்க. விஸ்கஸ்னா பார்த்தீங்கன்னா ஒட்டும் தன்மை உடையது, எலாஸ்டிக் மாதிரி நீண்டு காணப்படும், அணுக்கிறாங்க இல்லைங்களா, படிக்கலாக காணப்படுறாங்க. இட் அப்பியர் ஃபார்மினா நுரை போன்று. இது பார்க்கறது வந்து நுரை போன்று டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் வேக்யூல்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புரோட்டோபிளாசத்தில் நிறைய வேக்யூல் இருக்கும், அதனால அது நுரை போன்று காணும். நிறைய வேக்யூல்ஸ் இருக்கிறதுனால தான் அது பார்க்கறதுக்கு புரோட்டோபிளாசம் நுரை போன்று காணப்படும் சொல்கிறாங்க. இட் ரெஸ்பான்ஸ் டு த ஸ்டிமுலி லைக். இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இது வெப்பம், மின் அதிர்ச்சி, வேதிப்பொருள் ஆகியவற்றின் தூண்டுதலுக்கு ஏற்ப துலங்களாக செயல்படும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெஸ்பாண்ட் பார்த்தீங்கன்னா ஹீட்டு, எலக்ட்ரிக் ஷாக்கு, கெமிக்கல்ஸ் இதுக்கு தகுந்தவாறு அது செயல்படும்ன்றாங்க. அப்போ ஸ்டிமுலின்னு பாருங்க, ஹீட்டு வந்து ஒரு ஸ்டிமுலி. அந்த ஹீட்டு வந்து செல்லில் பட்டுச்சுன்னா அது தகுந்தவாறு அது செயல்படும். அதேமாதிரி எலக்ட்ரிக் ஷாக் செல் மேலே பட்டால் கூட அது. அப்போ இதெல்லாம் ஒரு ஸ்டிமுலியாக இருந்துச்சுன்னா ஸ்டிமுலியாக இருக்கிறதுனால அது தகுந்த செயல்படுன்றாங்க புரோட்டோபிளாசம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா செல்வால். அதுக்கு அடுத்து செல்வால் பார்ப்போம். செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செல் வால் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் ப்ரொடக்டிவ் கவர் ஆஃப் செல். இப்போ ஒரு செல்லில் வந்து ஒரு செல்வால் இருக்குன்னா அது என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா வெளிப்புறத்தில் காணப்படக்கூடிய ஒரு பாதுகாப்பு அடுக்கு.
வெளிப்புறத்தில் காணப்படக்கூடிய ஒரு பாதுகாப்பு அடுக்கு தான் இந்த செல்வான்னு சொல்லக்கூடியது. இட் இஸ் பிரசன்ட் இன் பாக்டீரியா, ஃபங்கை அண்டு பிளான்ட்ஸ். இது எங்கெல்லாம் காணப்படுது பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவில் இருக்குது, பூஞ்சியில் இருக்குது, தாவரங்கள் ஆகியவற்றில் காணப்படும்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஆப்ஷன் இன் அனிமல்ஸ். இது ஒன் மார்க் கொஸ்டின். அப்போ செல்வால் வந்து பாக்டீரியாவில் இருக்குது, ஃபங்கையில் இருக்குது, பிளான்ட்ஸில் இருக்குது. ஆனால் அனிமல் செல்லில் மட்டும் இது கிடையாது. அனிமல் செல்லில் கிடையாது. அப்போ செல்வால் வந்து இட் வாஸ் ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பை ராபர்ட் குக் சொல்லி சயின்டிஸ்ட். யார் கண்டுபிடிச்சாங்க? ராபர்ட் குக் சொல்லி சயின்டிஸ்ட் தான் கண்டுபிடிச்சாங்க ஃபர்ஸ்ட். இது ஒரு ஒன் மார்க் கொஸ்டின். இட் இஸ் அன் ஆக்டிவ்லி க்ரோவிங் ஃபோர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி என்ன, இது வந்து க்ரோவிங் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. க்ரோவிங் ஃபோர்ஸ்னா வளர்ந்து வரும் பகுதி. அப்போ செல்வால் வந்து என்ன செய்யுன்னா ஒரு வளரக்கூடிய பகுதி, வளரக்கூடிய பகுதி சொல்கிறாங்க. அதாவது it is an actually growing person. It is made up of different complex material. அப்போ செல்வால் இஸ் மேட் அப் ஆஃப் சொன்னால் டிஃப்ரெண்ட் காம்ப்ளெக்ஸ் மெட்டீரியல் இன் வேரியஸ் ஆர்கானிசம். அதாவது ஒவ்வொரு ஆர்கானிசத்திலும் செல்வால் காணப்படும். ஆனால் அந்த செல்வால் இஸ் மேட் அப் ஆஃப் டிஃப்ரெண்ட் காம்ப்ளெக்ஸ் மெட்டீரியல். அப்போ ஒவ்வொரு உயிரினங்களையும் செல்வால் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு உயிரினங்களுக்கான செல்வாலும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் காம்ப்ளெக்ஸ் மெட்டீரியலால் உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. பாருங்க, இன் பாக்டீரியா ஃபர்ஸ்ட் பாக்டீரியா இட் இஸ் த கம்போஸ்டு பெப்டிடோகிளைகான். அப்போ பாக்டீரியாவுடைய செல்வால் வந்து எதனால் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா பெப்டிடோகிளைகான். அதேமாதிரி ஃபங்கி செல்வால் பார்த்தீங்கன்னா பாருங்க சைட்டின்னு சொல்லுவாங்க, அல்லது ஹைட்டின்னு சொல்லுவாங்க. அப்படியே ஃபங்கியோடைய செல்வால் வந்து எதனால் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க ஹைட்டின்னு சொல்லுவாங்க. ஹைட்டின்னு சொல்லக்கூடிய எதனால் ஆனது, ஹைட்டின்னு சொல்லக்கூடியது ஆனது. அடுத்து பார்த்தீங்கன்னா அண்டு ஃபங்கல் செல்லோஸ் இன் ஆல்கியில் வந்து செல்லோஸ். ஆல்கியோடைய செல்வால் வந்து செல்லோஸால் ஆனது. செல்லோஸ் அதே நேரத்தில் கேலக்டன்ஸ் மன்னான்ஸ், அதாவது மன்னான்ஸ் இருக்குது. கேலக்டன்ஸ் அண்ட் மன்னான்ஸ். அடுத்தது பிளான்ஸ் வித் மேடப் ஆஃப் செல்லோஸ். பிளான்ட் செல் வந்து எதனாலனா பிளான்ட் செல் இஸ் மேடப் ஆஃப் செல்லோஸ், ஹெமிசெல்லோஸ், பெக்டின், லிகனின், கியூட்டின், சுபரின் அண்ட் சிலிகா. அப்போ பிளான்ட் செல்வால் இஸ் மேடப் ஆஃப்னு கேட்டால் செல்லுலோஸ், ஹெமிசெல்லோஸ், பெக்டின், லிகனின், கியூட்டின், சுபரின் அண்ட் சிலிகா இவ்வளோ பொருளால் ஆனது. இந்த பெக்டின், லிகனின், கியூட்டின், சுபரின் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரோட்டீன் தான். எல்லாமே என்னது ப்ரோட்டீனால் ஆனதுன்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் இதெல்லாம் ஒரு ஒன் மார்க்ஸ் கேட்கக்கூடிய கொஸ்டின். இப்போ ஃபங்கை செல்வால் இஸ் மேடப் ஆஃப்னா இந்த ஹைட்டின்னு சொல்லக்கூடியது. இதே பாக்டீரியா செல்வால் இஸ் மேடப் ஆஃப்னா பெப்டிடோகிளைகான். அதே மாதிரி ஆல்கே செல்வால் இஸ் மேடப் ஆஃப்னா செல்லோஸ், கேலக்டன்ஸ் என்னது மன்னாஸ் சொல்லக்கூடியது. ஓகேங்களா, அந்த மாதிரி சொல்லலாம். அடுத்து பாருங்க, இந்த பிளான்ட் செல்வால் ஷோஸ் 3 டிஸ்டிங்க்ட் ரீஜியன். பிளான்ட் செல்வால்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் செல்வாலில் வந்து ஷோஸ் 3 டிஸ்டிங்க்ட் ரீஜியன்னா இதில் 3 பிரிவுகள் காணப்படும் சொல்கிறாங்க. அதாவது தாவர செல்வால் வந்து 3 பாகங்களை கொண்டது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா முதன்மை சுவர், அதாவது பிரைமரி வால்னா முதன்மை சுவர்னு சொல்கிறேன். இன்னொன்று வந்து செகண்டரி வால்னா செகண்டரி வால் இரண்டாம் நிலை சுவர். மூன்றாவது பார்த்தீங்கன்னா மிடில் லேமல்லா மையத்தட்டு, அது மையத்தட்டு சொல்கிறாங்க, மையத்தட்டு என்று அழைக்கப்படுது. ஓகேங்களா. இப்போ பிரைமரி வால் இப்போ எதை பார்த்து பார்க்கணும்னா பிரைமரி வாலை பற்றி பார்க்கலாம். இட் இஸ் த ஃபர்ஸ்ட் லேயர் இன்னர் டு மிடில் லேமல்லா. இது முக்கியமானது. இட் இஸ் த ஃபர்ஸ்ட் லேயர். பிரைமரி வால்னா எங்கே இருக்கு? பிரைமரி சொல்லப்படுறது ஃபர்ஸ்ட் லேயர் இன்னர் டு மிடில் லேமல்லா. primarily consisting the loose network of cellulose microfibrils to gel matrix. என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா மையத்துக்கு உட்புறமாக காணப்படக்கூடிய அடுக்கு, மைய அடுக்கு பாருங்க, மிடில் லேமல்லா பாருங்க, அதுக்கு உட்புறமாக இருக்கக்கூடியதான் பிரைமரி செல்வால். அப்போ மைய இருக்குன்னா எங்கே சென்ட்ரல் இருக்கு இல்லையா, அந்த சென்டரில் இருக்கக்கூடிய அடுக்கு உள்ள இருக்கக்கூடியதான் பிரைமரி. இப்போ பாருங்க இந்த மாதிரி செல்வால் இருக்குமே. அப்போ இது வந்து வெளியே அவுட்டர் லேயரு, இது வந்து மிடில் லேயரு இல்லை. அப்போ பாருங்க இது வந்து இதுதான் மிடில் லேமல்லா, இது வந்து பிரைமரி. அப்போ இதுக்கு மேலே தான் என்னது அவுட்டர் லேயர் இருக்குது, அதான் சொல்கிறாங்க. அப்போ இந்த மிடில் லேயருக்கு உள்ளே தான் என்ன இருக்குன்னு பிரைமரி வால் இருக்குது. அப்போ மிடில் லேயருக்கு உள்ளே இருந்தால் ப்ரௌன் கலர் வருங்க, அதுதான் மிடில் லேமல்லா. அதுக்கு உள்ளே தான் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா
பிரைமரி வால் இருக்குது. அதான் அங்கே சொல்கிறாங்க, இட் இஸ் த ஃபர்ஸ்ட் இன்னர் லேயர், இட் இஸ் த ஃபர்ஸ்ட் இன்னர் லேயர் டு மிடில் லேமர் உள்ளே இருக்குது. அதே மாதிரி பிரைமரி கன்சிஸ்ட் லூஸ் நெட்வொர்க்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. லூஸ் நெட்வொர்க்னா முதன்மை செல் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஜெல் போன்ற தளப்பொருளில் செல்வோஸ் நுண்ணிலைகள் மிக தொய்வாக வலைப்பின்னல் போன்று கடத்தணும். அதாவது என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, இது செல்லோஸ் அப்படி சொல்றாங்க. செல்லோஸ் என்ற பொருளால் உருவாக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் மைக்ரோ ஃபைப்ரஸ் இன் ஜெல் மேட்ரிக்ஸ். ஜெல் மேட்ரிக்ஸ்னா மைக்ரோ, அதாவது ஜெல்லோஸ்னால் ஆனதான் அது பார்க்கறதுக்கு வலைப்பின்னல் நெட்வொர்க்னு என்னது வலைப்பின்னல் சொல்லுவாங்களே, அந்த வலைப்பின்னல் போன்ற அமைப்பு காணப்படும். அதே நேரத்தில் இந்த பிரைமரி செல் வாலிஸ் பார்த்தீங்கன்னா தின்னாக இருக்கும், எலாஸ்டிக் அண்டு எக்ஸ்டென்சிபிள். எக்ஸ்டென்ஷனா விரிவடைந்து கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கின்றாங்க. இட் மோஸ்ட் பிளான்ஸ் இன் மோஸ்ட் பாருங்க, இட் மோஸ்ட் பெரும்பாலான தாவரங்களில் இந்த மைக்ரோ ஃபைப்ரஸ் சிலைகள் வந்து செல்லோஸால் ஆனது. இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். இதில் என்ன சொல்றாங்கன்னா, இன் மோஸ்ட் பிளான்ட்ஸில் மைக்ரோ ஃபைப்ரஸ் வந்து இஸ் மேட் அப் ஆஃப் செல்லோஸ். அப்போ பெரும்பாலான தாவரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபைப்ரஸ் வந்து எதனால் உருவாக்கப்படும்னா செல்லோஸ்னால். அடுத்த ஆரிஜினல் டிஃப்ரெண்ட் ஃபேஸ் சேப் திக்னஸ் ஆஃப் த வால். இதனாலவே அந்த செல்லுடைய சேப் திக்னஸ் மாறுபடும். சேப் திக்னஸ் வந்து தக்கவாறு மாறுபடும் சொல்கிறாங்க, மாறுபடும். அது பாருங்க, த மேட்ரிக்ஸ் ஆஃப் பிரைமரி வால் இஸ் கம்போஸ்டு. இந்த மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த பிரைமரி வால்ன்றாங்க. இந்த பிரைமரி வால் வந்து எதனால் உருவாக்கப்பட்டிருக்கு? அப்போ இந்த பிரைமரி வால் இஸ் மேரப் ஆஃப்னு கேட்டால் ஹெமிசெல்லோஸ், பெக்டின். அப்போ பிரைமரி செல் வால் இஸ் கம்போஸ்டு ஹெமிசெல்லோஸ், பெக்டின், அதுபோல் கிளைகோப்ரோட்டீன் அண்டு வாட்டர். இதனால் ஆகுது. அப்போ இந்த முதன்மை செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா செல்லுலோஸ், பெக்டின், கிளைகோ, அடுத்த நிறப்பொருட்கள் உள்ளது. அப்போ பிரைமரி செல் வாலில் இதெல்லாம் காணப்படும் சொன்னாங்க. ஹெமிசெல்லோஸ் காணப்படுது, பெக்டின் காணப்படுது, கிளைகோப்ரோட்டீன் நீர் காணப்படுது. ஆகவே ஹெமிசெல்லோஸ் ஃபைண்ட் த மைக்ரோ ஃபைப்ரஸ் வித் மேட்ரிக்ஸ் அண்ட் கிளைகோப்ரோட்டீன் கண்ட்ரோல் த orientation of microfibrils, while pectin serves as the filling material of the matrix. என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, ஹெமிசெல்லோஸ் வந்து தளப்பொருளுடன் நுண் இலைகளை பிணைக்கிறது. அதான் ரைட். ஹெமிசெல்லோஸ் இது வந்து இதில் காணப்படக்கூடிய ஹெமிசெல்லோஸ், பெக்டின், கிளைகோப்ரோட்டீன் இதனுடைய ஒர்க்கை சொல்றாங்க. ஹெமிசெல்லோஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த மைக்ரோஃபைப்ரில்ஸ் மேட்ரிக்ஸ். அப்போ ஃபைண்ட் த மைக்ரோஃபைப்ரில்ஸ்னா இந்த நுண் இலைகளை வந்து தளப்பொருளுடன் இணைக்கிறது. தளப்பொருள் இணைக்கக்கூடிய வேலை தான் இந்த ஹெமிசெல்லோஸ் பண்ணுன்றாங்க. அதே நேரத்தில் கிளைகோப்ரோட்டீன் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, கிளைகோப்ரோட்டீன் வந்து நுண் இலைகளின் அமைவை தீர்மானிக்குது. இது வந்து என்னன்னா நுண்ணிலையின் அமைவை தீர்மானிக்கக்கூடியது இந்த மைக்ரோசாஃப்ட் வந்து. அந்த மைக்ரோசாஃப்டை வந்து ஓரியன்டேஷன் அது அமைக்கக்கூடியதை தீர்மானிக்கிறது கிளைகோப்ரோட்டீன் தான் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்க, பார்மன செல் மற்றும் ஆக்வத்திஸ் ஆகியவற்றை முதன்மை சுவரை மட்டும் பெற்றுள்ளன. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ் பெக்டின் பாருங்க செல்ஸ் ஃபில்லிங் மெட்டீரியல் செல்ஸ் வந்து ஃபில்லிங் மெட்டீரியல் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, இந்த செல் சச்சஸ் பேரங்கைமா அண்ட் மெரிஸ்டம்ஸ் ஹேவ் ஒன்லி பிரைமரி வால். அப்போ பேரங்கைமா செல்களையும் ஆக்கத்திசையும் ஆகியவை ரெண்டுமே முதன்மை சுவரை மட்டுமே பெற்றுள்ளன. இது ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். இது ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா? இது அப்போ பேரங்கைமா செல்லும் மெரிஸ்டமெட்டிசலும் பிரைமரி செல் வால் மட்டும்தான் காணப்படும். பிரைமரி செல் வால் மட்டும் தான் காணப்படும். அடுத்து செகண்டரி வால். அடுத்து வந்து செகண்டரி வால். இப்போ செகண்டரி வால்னு சொல்லியாச்சுன்னா பாருங்க, 2ஆம் நிலை சுவர். இந்த செகண்டரி வால் இஸ் லேய்டு டூரிங் மெச்சுரேஷன். அதாவது முதிர்ச்சி அடைந்தவுடன் அதாவது செல் வந்து முதிர்ச்சி அடைந்தவுடன் 2ஆம் நிலை செல் சுவர் உருவாக்கப்படுகிறது. அப்போ செல் வந்து முதிர்ச்சி அடையும் போது தான் உருவாக்கத்தான் சொல்றாங்க. செகண்டரி வால் இஸ் லேய்டு டூரிங் மெச்சுரேஷன் முதிர்ச்சி அடையும். இட் பிளே எ கீ ரோல் இன் டிட்டர்மினிங் த ஷேப் ஆஃப் த செல். இதுதான் முடிவு பண்ணுன்றாங்க. இந்த செகண்டரி வால் தான் ஒரு செல்லுடைய ஷேப்பை வடிவத்தை தீர்மானிக்கிறது முக்கிய பங்கு. அதாவது செல்லுடைய வடிவத்தை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது செகண்டரி வால். அடுத்து இட் இஸ் திக், இது திக்காக இருக்கும். இன்எலாஸ்டிக் அண்ட் மேடப் ஆஃப் செல்லோஸ் அண்ட் லிக்னின்.
இது வந்து நீட்சி அடையும் தன்மையற்றது. அப்போ செகண்டரி வாலில் வந்து நீட்சி அடையும் தன்மை கிடையாது. பிரைமரி வால் தான் எலாஸ்டிக்காக இருக்குது, ஆனால் செகண்டரி வால் வந்து எலாஸ்டிக்னு சொல்லியிருக்காங்க, நீட்சி அடையும் தன்மை கிடையாது. அதே நேரத்தில் செகண்டரி வால் இஸ் மேட் அப் ஆஃப் கேட்டால் செல்லுலோஸ் அண்ட் லிக்னின். த செகண்டரி வால் இஸ் டிவைடட் இன்டு 3 சப் லேயர். இதில் வந்து 3 லேயர் தான். செகண்டரி வாலில் வந்து 3 லேயர் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அந்த செகண்டரி வாலில் காணப்படக்கூடிய 3 லேயர் பார்த்தீங்கன்னா பாருங்க, ட்ரைமலஸ் S1 செகண்ட் லேயர் 1, செகண்ட் லேயர் 2 அண்ட் செகண்ட் லேயர் 3. அதான் S1, S2, S3. பாருங்க, வேறு த செல்லுலோஸ் microfibrils and compactly arranged with the different orientation forming laminated structure and cell wall strength increased. என்ன சொல்றாங்க பாருங்க, செல் வாலுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுப்பது இந்த லேயர் தான். செல் வாலுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தை கொடுக்குன்னு சொல்றாங்க. அப்ப இதை வந்து பார்த்தீங்கன்னா முறையே S1, S2, S3 அந்த மாதிரி செகண்ட் லேயர் வந்து 3 பிரிவாக இருக்குது. அது 3 பிரிவாக இருக்கிறதுனால பல திசைகள் மென் தகடு கொண்டு நெருக்கமாக அமைந்து, இந்த 3 லேயர் நெருக்கமாக அமைந்து செல்லுக்கு வலிமை கொடுக்குதுன்றாங்க. எது? இந்த S1, S2, S3 இந்த 3 லேயர் நெருக்கமாக ஒன்று கூட நெருக்கமாக அமைந்து செல் வாலுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது. அடுத்து மிடில் லேயர். அடுத்து மிடில் லேயர். மிடில் லேயர்னு சொல்லணும்னா மையத்தட்டு அப்படின்னு சொல்லுது. மையத்தட்டு. அப்போ மையத்தட்டை பற்றி பார்க்கலாம். பாருங்க, சைட்டோபிளாசத்தை பார்த்தீங்கன்னா மையத்தட்டு அப்படியே வந்து it is the outermost layer made up of calcium and magnesium pectate. என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா pectate பாருங்க, the first deposited the time of cytokinesis. நல்லா சொல்லுவாங்க, deposited at the time of cytokinesis. என்ன சொல்றாங்க பாருங்க, சைட்டோகினசிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம் பகுப்பின் போது சைட்டோபிளாசம் வந்து 2ஆக பகுப்படையும். அப்படி பகுப்படையும் போது கால்சியம் அண்ட் மெக்னீசியம் பெக்டேட்டுகள் படிந்து உருவான வெளிப்புற அடுக்கு. அப்போ செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம் வந்து 2ஆக பிரிவடையும். செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம் வந்து 2ஆக பிரியும் பொழுது தான் அங்கே என்ன உருவாகுன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் அண்ட் மெக்னீசியம் பெக்டேட் வருங்க. அது ரெண்டும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய லேயர் தான் இந்த மிடில் லேயர். இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சுப்பாங்க, செல்லுக்குள்ளக்கூடிய சைட்டோபிளாசம் பிரியும் பொழுது அப்போ உருவாகக்கூடிய கால்சியம் மெக்னீசியம் பெப்டேட் அது ரெண்டும் சேர்ந்து உருவாகக்கூடிய லேயர் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு கால்சியம் மெக்னீசியம் ஒரு படிக மாதிரி படிக போன்று படிந்து உருவாக்கக்கூடிய லேயர் தான் மிடில் லேயர் சொல்கிறாங்க. இட் இஸ் தின். அப்புறம் அமராபாஸ் வந்து லேயர் தின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மெல்லியதாக சொல்கிறாங்க. மெல்லியதாக வந்து இது அருகே 2 செல்லுக்கிடையே மெல்லிய வடிவம் இல்லாத சிமெண்ட் போன்றா இருக்காது. இது 2 செல்லுக்கிடையே காணப்படக்கூடிய 2 செல்லு பாருங்க, இங்கே 2 செல் இருக்கா டயக்ராம். இது ஒரு செல், இது ஒரு செல். இந்த 2 செல்லுக்கு இடையே காணப்படக்கூடிய இந்த அடுக்கு, இந்த பிரவுன் அடுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா மெல்லிய அடுக்கு தான். மெல்லிய அடுக்கு ஒரு சிமெண்ட் போன்ற படிவுகள், சிமெண்ட் போன்ற படிந்து காணப்படும். ஆனால் இது மெல்லிய அடுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒளி முறிவு தன்மை கொண்டது. அதாவது ஐசோட்ராபிக்னா ஐசோட்ராபிக்னது ஒளியை வந்து முறிக்கக்கூடிய தன்மை இருக்குனாங்க. ஒளியை முறிவு தன்மை உடையது. அப்போ இது என்ன சொல்லுவாங்க, இட் இஸ் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, பிளாஸ்மோடெஸ்மாட்டா அண்ட் பிட்ஸ் பார்ப்போம். பிளாஸ்மோடெஸ்மாட்டா என்னன்னு பார்ப்போம். பாருங்க, the cells வருவது பாருங்க, the plasmodesmata act as a channel between the protoplasm of adjacent cell through the which many substances pass through the moraven. என்ன சொல்லணும் பாருங்க, ஒரு பிளாஸ்மோடெஸ்மாட்டா செல் முழுமையாக இல்லாமல் ஆங்காங்கே சிறிய துளைகள் காணப்படும். சிறிய துளைகள் காணப்படும் சொல்றாங்க. அப்ப கேனல்ஸ்ன்றாங்க. இது வந்து canals between protoplasm adjacent cells through the many substances pass through the moraven. ஓகேங்களா? காணப்படும் துளைகள் அது முழுமையாக துளைகள். இதுக்கு பேர் தான் பிளாஸ்மோடெஸ்மாட்டா என்று பெயர். ஓகேங்களா? இது அருகருகே உள்ள செல்களின் புரோட்டோபிளாசத்துக்கு அருகருகே உள்ள செல்களின் புரோட்டோபிளாசம் இடையே அமைந்து இதன் வழியே பல பொருட்கள் செல்வதற்கு ஏதுவாகிறது. இது செல்லின் சில பகுதிகளில் 2ஆம் நிலை சுவர் அடுக்கில் சீரற்றதாகவும் ஆனால் முதன்மை சுவர் மையத்தட்டும் சீராக இருக்கும். அப்போ என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோடெஸ்மாட்டான்றது வந்து
as a channel between அப்படின்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா புரோட்டோபிளாசம் வருங்க. புரோட்டோபிளாசம்னு சொன்னால் 2 செல்லுக்கு இடையில் காணப்படக்கூடிய இதுதான் இந்த பிளாஸ்மோடெஸ்மேட்டா. சில மெனி சப்டன்ஸ் வந்து இது வழினா 2 செல்லுக்கும் போக வெளியே அதாவது உள்ளே போக வெளியே போக வரக்கூடியது. A few region of secondary wall layers laid unevenly whereas ஏன் சொன்னால் செகண்டரி லேயர்ஸ் அப்படி வந்து அன்ஈவெண்ட்டாக இருக்கும். The primary wall and middle layer laid continuous such regions called pits. அப்போ என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வெளிப்புற லேயர் வந்து வெளிப்புற செகண்டரி லேயர் சொல்லக்கூடிய செகண்டரி லேயர் வந்து பார்த்தீங்கன்னா சீரற்று காணப்படும், சீரற்று இருக்கும். ஆனால் சீரற்று காணப்பட்டால் கூட பிரைமரி அதாவது பிரைமரி வாலும் மிடில் இருக்குவாங்க அது சீரானதாக இருக்கும். செகண்டரி லேயர்னால் ஒரு அன்ஈவனாக இருக்குது. ஆனால் மிடில் அதாவது பிரைமரி வாலும் அண்டு மிடில் லேயர் பாருங்க அது கண்டிஷனது அது இருக்குது, அது சீராக இருக்குன்றாங்க. அதில் தான் பிட்ஸ்னா துளைகள் காணப்படுது, சிறிய குழிகள் காணப்படும். அது வந்து பார்த்தீங்கன்னா செல் குழிகள் ஒன்றுக்கொண்டு எதிரெதிராக உள்ளன. அந்த குழிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிட்ஸ் அட்ஜன் செல்ஸ் ஆப்போசிட் ஈச் அதர். அந்த குழிகள் வந்து ஒன்றுக்கொண்டு எதிரெதிராக இருக்கும். ஈச் பிட்ஸ் சேம்பர் அட் த பிட்ஸ் மெம்பரேன். அந்த பிட்ஸுக்கு பாருங்க அதை சுற்றி ஒரு மெம்பரேன் காணப்படும், அது பிட் மெம்பரேன் பேர். இது பிட் மெம்பரேன் பார்த்தீங்கன்னா மெனி மைனூட் ஃபோர்ஸ், அதில் வந்து நிறைய அதாவது மெயின் ஃபோர்ஸ் காணப்படும், மெனி மைனூட் ஃபோர்ஸ் காணப்படும். மெனி மைனூட் ஃபோர்னா பல நுண்ணிய துளைகள் உள்ளதால் இதன் வழியே தான் அந்த மெம்பரேன் பாருங்க அந்த குளிச்சுட்டு மெம்பரேன் காணப்படுது. அதில் அந்த மெம்பரேனில் வந்து சில துளைகள் காணப்படும், அது வழியே தான் தஸ்தே பெரியப்புல்னா சில பொருட்கள் உள்ளே போகுதுன்னு சொல்கிறாங்க, உள்ளே போய் வெளியே வரதுதாங்க. இந்த பிட்ஸ் வந்து 2 டைப் இருக்குது, நேம்லி சிம்பிள் அண்டு ஃபாடர் பிட்ஸு. இந்த பிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வகை இருக்குது. ஒன்று வந்து சிம்பிள் பிட்னா எளிய குழி, இன்னொன்று போடர் பிட்னா பெரிய குழி சொல்லக்கூடியது. 2 குழிகள் இருக்குறாங்க. அதாவது சிம்பிள் பிட்ஸ்னா எளிய குழி, போடர் பிட்ஸ்னா என்ன சொல்லுவாங்கன்னா வரையற்ற அதாவது ஒரு குறிப்பிட்ட வரையற்ற குழி சொல்லுவாங்க. அடுத்து என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் செல்வால். அடுத்து வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் செல்வால் பார்க்க போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்வால் பிளே a wider role holding several important functions given below. செல்வால் வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கிய பணிகளை செய்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பணி பாருங்க, ஆஃபர்ஸ் டிஃபரெண்ட் ஷேப் அண்ட் ரிஜிடிட்டி டு த செல். என்ன சொல்ல பாருங்க, செல்லுக்கு ஒரு குறிப்பிட்ட வடிவத்தையும் வலுவையும் கொடுப்பது செல்வால். செல்லுக்கு ஒரு வடிவத்தையும் அதே மாதிரி வலுவையும் கொடுக்குங்க. ரிஜிடிட்டினா வலு, அதே மாதிரி டிஃபரெண்ட் ஷேப்னா ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு வடிவம். அப்போ வடிவத்தையும் வலுவையும் கொடுப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா செல்வால் தான் கொடுக்குறாங்க. அடுத்து பாருங்க, சர்வ்ஸ் அஸ் பேரியர் ஃபார் செவரல் மாலிகுல்ஸ் டு என்டர் த செல்ஸ். என்னன்னா பல மூலப்பொருள் வந்து செல்லுக்குள் நுழைவதை தடுப்பு சுவர் கூட தடுக்குது. அப்போ பேரியர்னா தடுக்குது. அப்போ இதனுடைய ஒர்க்கை நான் செல்வருடைய ஒர்க்கு நான் பார்த்தீங்கன்னா செவரல் மாலிகுல்ஸ் வந்து செல்லுக்குள் நுழைய வந்துச்சுன்னா செவரல் மாலிகுல் வந்து செல்லுக்குள்ள என்ட்ராக வந்துச்சுன்னா அதை வந்து தடுக்கக்கூடியது செல்வால் தான். அடுத்து பாருங்க, ப்ரொவைட்ஸ் ப்ரொடக்ஷன் டு த செல், ப்ரொடக்ஷன் டு த இன்டர்னல் புரோட்டோபிளாசம். என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா செல்லுக்குள்ளே உள்ள புரோட்டோபிளாசத்தை சேதமடையாமல் பாதுகாக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ ப்ரொடக்ஷன் டு த இன்டர்னல் புரோட்டோபிளாசம் அண்ட் த மெக்கானிக்கல் இன்ஜுரி. அப்போ புரோட்டோபிளாசம் வந்து எந்த ஒரு பாதிப்பு அடையாமல் பாதுகாப்பது செல்வால் தான் அப்படின்றாங்க. அடுத்து பாருங்க, என்ன சொல்கிறாங்க பாருங்க, ப்ரிவென்ட்ஸ் ஃபர்ஸ்டிங், அதாவது ஃபர்ஸ்டிங் டு செல்ஸ் பை மெயின்டைனிங் த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். அதாவது பார்த்தீங்கன்னா ஆஸ்மாட்டிக் அழுத்தம் காரணமாக அதிக நீர் செல்லுக்குள்ளே சென்று அதனால் செல் வெடித்துள்ளதை தடுக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் மூலமாக அதிக அளவு நீர் வந்து செல்லுக்குள்ளே போய் செல் வெடிக்க விடாமல் தடுப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா செல்வால் தான். இப்போ நிறைய வாட்டர் உள்ளே போட செல் வெடிச்சிடும் பாருங்க, ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அப்படி கொள்ளளவு இருக்கும். அதிகமான வாட்டர் உள்ளே போக செல்வால்னா வெடிச்சிடும். ஆனால் செல்வால் இருந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிளே ஏ மேஜர் ரோல் பை ஆக்டிங் அஸ் ஏ மெக்கானிசம் டிஃபென்ஸ் ஆஃப் த செல். மெக்கானிசம் டிஃபென்ஸ் ஆஃப் த செல்னா செல்லை வந்து பாதுகாக்கவும் முக்கிய பணியை மேற்கொள்ளுது. அப்போ செல்லை பாதுகாக்க முக்கிய பணி வந்து அந்த செல்வாளுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க, செல்வாளுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா?